இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து ட்ரூத் சோஷியல் சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போர் நிறுத்தம் தற்போது அமலுக்கு வந்துவிட்டது என்றும் தயவு செய்து யாரும் அதை மீற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையே கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த கடும் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள இந்த முன்னேற்றத்தை உலக நாடுகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றுள்ளன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இது பற்றி கூறுகையில், இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத முயற்சி மற்றும் ஏவுகணை உற்பத்தியை மட்டுப்படுத்துவதில் கணிசமான வெற்றி பெற்றிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இஸ்ரேல் தனது தோல்வியை ஒப்புக்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதாக ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூறுகிறது. இந்நிலையில் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை மீறி புதிதாக தாக்குதல் நடத்தியிருப்பதாக பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனாலும் தொடர்ந்து அமைதி காத்து போர் நிறுத்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு உலக நாடுகளும் இக்கோரிக்கையை இஸ்ரேல் மற்றும் ஈரானிடம் முன்வைத்துள்ளன. இதனிடையே இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தொடரும் என்று ஏமனின் ஹவுதி குழு அறிவித்துள்ளது. ஹவுதி அரசியல் பணியகத்தின் உறுப்பினரான முகமது அல் புகைதி சமூக ஊடக தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தத்தை அமெரிக்காவும் சியோனிச அமைப்பும் ஏற்றுக்கொண்டது ராணுவ பலம் மட்டுமே அவர்களுக்கு புரியும் ஒரே மொழி என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். காசா மீதான ஆக்கிரமிப்பு நின்று முற்றுகை நீக்கப்படும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான ஹவுதி குழுவின் ராணுவ நடவடிக்கைகள் தொடரும் என்றும் முகமது அல் புகைதி குறிப்பிட்டார்.